அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது கார்த்திகை மாதம் வளர்பிறை நவமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். அமாவாசையை அடுத்து வரும் நவமியை சுக்லபட்ச நவமி என்றும், பௌர்ணமியை அடுத்து வரும் நவமியை கிருஷ்ணபட்ச நவமி என்றும் கூறப்படுகிறது. நவராத்திரியின் 9ஆம் நாள் நவமி மகா நவமியாக சிறப்பாக போற்றப்பட்டது. குறிப்பாக நவமி திண்ணி என்பது மாபெரும் சிறப்பு மிக்கது. நவமி என்பது சந்திரனின் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட இந்து காலக்கணிப்பு முறையில் 15 தினங்களுக்கு ஒரு முறை சுழற்சி முறையில் வரும் ஒரு தினத்தை குறிக்கிறது. அமாவாசை நாளையும் பூரணை நாளையும் அடுத்து வரும் 9வது நாள் நவமி திதியாகும். நவ என்னும் வடமொழி சொல் 9 என பொருள்படுகிறது. 15 நாட்களை கொண்ட தொகுதியில் 9வது நாளாக வருவதனால் இந்த நாள் இப்பெயரால் அழைக்கப்படுகிறது. 30 நாட்கள் கொண்ட சந்திர மாதம் ஒன்றில் அமாவாசைக்கு அடுத்து வரும் நாள் முதல் நாள் பூரணை சீராக உள்ள சுக்லபட்சம் எனப்படும். வளர்பிறை காலத்தில் 9ஆம் நாளும் பூரணையை அடுத்து வரும் நாளில் இருந்து அமாவாசை முடிய உள்ள கிருஷ்ணபட்சம் எனப்படும் தேய்பிறை காலத்தின் 1வது நாளுமாக 2 முறை நவமி திதிகள் வருகின்றன. அமாவாசை அடுத்து வரும் நவமியை சுக்லபட்ச நவமி என்றும், பூரணையை அடுத்து வரும் நவமியை கிருஷ்ணபட்ச நவமி என்றும் சிறப்பாக அழைப்பர். பொதுவாக அஷ்டமி நவமியில் எச்சரிக்கையாக என்ன செய்தாலும் அது துலங்காது என்பது நம்பிக்கையாகும். ஆனால் தீயவர்கள் செய்தால்தான் அது துலங்காது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தினருக்கு உரிய சிறப்பு நாட்கள் பல திதிகள் அடிப்படையாக கொண்டே வருகின்றன. ராமபிரான் நவமி திதியில்தான் பிறந்தார். அவருடைய பிறந்த நாள் ராமநவமி என்ற பெயரில் சித்திரை மாத வளர்பிறை நவமியில் கொண்டாடப்படுகிறது. மகா நவமி புரட்டாதி மாத வளர்பிறை பிரதமியில் தொடங்குகிறது. நவராத்திரி 9ஆம் நாளான நவமி மகா நவமி என குறிப்பிடப்படுகிறது. தசமி என்பது சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்டு விளங்கும் முறையாகும். குறிப்பாக நவமி என்று மாபெரும் சிறப்பு மிக்க நாட்களில் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நவமி என்பது மாபெரும் சிறப்பு மிக்க நாளாகும். நவமி சந்திரன் இயக்கத்தை அடிப்படையாக கொண்ட முறைமையால் இது மாபெரும் சிறப்பம்சத்தை பெற்றது. பொதுவாக அஷ்டமி நவமி திதிகளில் எந்த சுபகாரியத்தையும் செய்ய மாட்டார்கள். அந்த இரு திதிகளையும் புறக்கணித்து விடுவார்கள். இதனால் கவலையுற்ற அஷ்டமி நவமி ஆகிய இரு திதிகளும் மகாவிஷ்ணுவிடம் சென்று தங்களின் கவலையை கூறினார்களாம். அப்போது விஷ்ணு பகவான் உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார். அதன்படியே வாசுதேவர் தேவை ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் பரம்பொருள் கிருஷ்ண பெருமான் தோன்றினார். அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் தசரதர் கௌசலை தம்பதியருக்கு மகனாக பிறந்தார் ராமபிரான். அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமி நாளுக்கும் அடுத்து வரும் 9வது நாள் மாபெரும் சிறப்பு மிக்க நவமி ஆகும். இன்றைய தினங்களில் அதிகாலையில் எழுந்து சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு பரம்பொருள் ராமபிரானையும் சீதாதேவியும் அனுமனையும் வழிபட்டால் எண்ணியதெல்லாம் ஈடேறும் என்பது ஐதீகமாகும். நவமி திதியில்தான் ஸ்ரீராமர் அவதரித்தார். அவர் அரியணை ஏற்கும் நேரத்தில் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. அது மட்டுமில்லாது சீதையை பிரிந்து அவர் பட்ட துயரங்கள் எல்லாம் நவமி திதியில் அவர் பிறந்ததுதான் காரணமாகும். எனவே நவமி திதியில் நல்ல காரியங்கள் தொடங்கப்படுவதில்லை. ஆனால் தெய்வீக காரியங்களுக்கு ஏற்ற நன்னாளாகும். பொதுவாக அஷ்டமி நவமி நாட்களில் செய்யும் காரியங்கள் இழுபறியாக முடியும். அஷ்டமி நவமி திதியில் எதிர்மறையான எண்ணங்களை தோற்றுவிக்கும். ஜாதகத்தில் குரு பலவீனமாகவோ தோஷத்துடனோ இருந்தால் நவமி என்று சண்டி ஹோமம் செய்வது சிறப்பான பலனை தரும். நவமி திதியில் தெய்வங்களுக்கு உயிர் பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவற்றை தாராளமாக செய்யலாம். நவமி திதி வரும் நாளில் எதிரிகள் மற்றும் போட்டியாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுத்தால் நமக்கு வெற்றி நிச்சயம். மேலும் இந்த திதியில் அன்னை சரஸ்வதி தேவியை வணங்கி வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியமும் சுபிட்சமாக நடைபெறும் என்பது ஐதீகமாகும்.
நவமி திதியில் பாரம்புல் சீதாதேவியையும் அனுமனையும் நினைத்து வழிபட்டால் மாபெரும் சிறப்பம்சமாகும். குறிப்பாக நவமியில் எந்த காரியத்தையும் செய்யாமல் இழுபறியாக இருக்கும் என சொல்லுவார்கள். இந்த நாட்களை மனதில் எடுத்துக்கொண்டு நீங்கள் நல்ல காரியங்களை செய்வது, அதாவது தெய்வீகத்தன்மை கொண்ட காரியங்களை செய்யலாம். நம் மனிதர்களுக்கு சம்பந்தமான அந்த எந்த ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை. நவ என்றால் 9 என்ற அர்த்தம். இது ஒரு வடமொழி சொல்லாகும். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளிலிருந்து 9வது நாள் சிறப்பான நவமியாகும். பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் மகாவிஷ்ணு பல அவதாரங்களை எடுத்தாலும் அதில் ராம அவதாரம் மிக மிக சிறப்பானதாகவே கருதப்படுகிறது. அத்தகைய ராமபிரான் நவமி திதியில் பிறந்ததால் அவருடைய பிறந்த நாள் ராம நவமி என்ற பெயரில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் பிறந்தவர்கள் கீர்த்தி உடையவர்கள். இவர்களுக்கு மனைவி பிள்ளைகள் மேல் அதிக பாசம் இருக்காது. எதிர்பாலினத்தின் மீது அதிக ஈர்ப்பு கொண்டவர்களாகும். புகழ் பெறுவதில் ஆர்வம் இருக்கும். எதிர்ப்பை கண்டு அஞ்சாதவர்களாக செயல்படுவார்கள். கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள். விருப்பம் போல வாழக்கூடியவர்கள். நவமி திதியில் தெய்வம் அம்பிகையாகும். அதாவது நவமி திதியில் தெய்வம் அம்பிகையாகும். இந்த நாள் எதிரிகளை வெல்லுதல், தெய்வங்களுக்கு பலி கொடுத்தல், காவல் தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வ வழிபாடு போன்றவை செய்யலாம். புதிய வேலைகளுக்கு செல்லலாம். நல்ல காரியங்கள் செல்லலாம். நகைகள் ஆடைகள் வாங்கலாம். தர்ம காரியங்கள் செய்யலாம். ஆயுதங்கள் செய்தல் மற்றும் உபயோகித்தல், செங்கல் சுளைக்கு நெருப்பு இடுதல் போன்ற வேலைகளை தாராளமாக இன்றைய நாட்களில் செய்யலாம். நவமி திதியில் மனதில் எதிர்மறையான எண்ணங்கள் தோன்றும். உதாரணமாக அடுத்தவரை தாக்குவது, பழி வாங்குவது, பதிலடி கொடுப்பது போன்ற எண்ணங்கள் எழும். எனவே அன்றைய தினங்களில் இறை வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை வரும் நவமி திதியில் நல்ல காரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். நவமி திதி நாளில் பரமுல் சரஸ்வதி தேவியை வணங்கிவிட்டு கண்டிப்பாக வேலையில் ஈடுபட்டால் அனைத்து காரியங்களும் சுமூகமாக நடைபெறும். நவமி விரதம் இருந்து ராமனை வணங்கி வழிபடுவர்களுக்கு ஆஞ்சநேயரின் அருள் பார்வை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். நவமி திதிக்கான சூன்ய ராசிகள் சிம்மம் மற்றும் விருச்சிகமாகும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.